வெறும் 10 நிமிஷம் பேசின பேச்சுல தமிழக அரசியலோட மைலேஜை ஏத்தி இருக்காரு தலைவர் விஜய். நேரடியா விமர்சனம் பண்ண மாட்டாரு, தைரியமா பேர சொல்ல மாட்டாருன்னு எழுந்த எல்லா குரல்களையும் அடக்குற மாதிரி சுட சுட அவர் பேசினத தலைவர் சீமான் பேச்சுக்கு நிகரா ரசிச்சிருக்காங்க அரசியல் விமர்சகர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிற நிலையில தேர்தல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாளுக்கு நாள் அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருக்கிறதால கூட்டணி கட்சிகளோட கணக்குகளும் மாறிக்கிட்டே வருது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதா கூறப்படுற நிலையில இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக எப்படியும் ஆட்சியை பிடிக்கணும்னு பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் அரசியலுக்கு புது என்ட்ரி கொடுத்திருக்க நடிகர் விஜய் சென்னை திருவான்மையூர்ல தமிழக வெற்றிக் கழக முதல் பொதுக்குழு கூட்டத்துல அனல் பறக்க பேசின 10 நிமிஷ பேச்சு பட்டி தொட்டி முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது சம்பந்தமா அரசியல் தலைவர்களும் பல விதமான ரியாக்ஷன்களை பேட்டிகளாகவும் அறிக்கையாகவும் தெரிவிச்சிருக்காங்க. விஜயோட வெற்றி கழக மேடை பேச்சு தமிழகத்துல ஏற்படுத்தின தாக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுக்குழுவில் சட்டமன்ற தேர்தல் சார்ந்த முடிவுகளை எடுக்கிற அதிகாரத்தை தாவேக தலைவர் விஜய்க்கு கொடுக்கிறதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து கதறல் சத்தம் எப்படி இருக்குன்னு தொண்டர்களை பார்த்து கேள்வி எழுப்பின விஜய், ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி வாழணும்னு நினைக்கிறது அரசியலான்னு ஆரம்பத்திலேயே திமுகவை அடிச்சு பேச்ச தொடங்கினார். எல்லாருக்கும் நல்லது நடப்பதுதான் அரசியல், அதுதான் நம்ம அரசியல். கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளை மடை மாற்றி மக்களாட்சிய மன்னராட்சி மாதிரி திமுக நடத்துதுன்னு விமர்சிச்சார். விஜய் மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு பலரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சியில இருக்கிறவங்க பல இடையூறுகளை செய்யறதா, ஏன் மாநாடு தொடங்கி புத்தக வெளியீட்டு விழா, தாவேக்க 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் ஏற்பாடுகளை செய்ய விடாம திமுக அழுத்தம் கொடுக்கிறதா சொன்ன விஜய், பரந்தூர் மக்கள் போராட்டம் தொடங்கி பொதுக்குழு வரைக்கும் எத்தனையோ தடைகளை தாண்டி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை தான் நடத்திட்டு வர்றதா தெரிவித்தார். அடுத்ததா அனல் பறக்க பேச ஆரம்பிச்ச விஜய், மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும். மத்தியில் ஆளுற பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறிக்கைகளை கொடுத்துட்டு இங்க நீங்க செய்யற ஆட்சி மட்டும் என்னவா, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சிதான். ஒரு கட்சி தலைவனா என் கட்சி தொண்டர்களையும் என் நாட்டு மக்களையும் சந்திக்கவும் பேசவும் தடை போடுறதுக்கு நீங்க யார்? தடைய மீறிதான் என் மக்களை போய் பார்க்கணும்னா நிச்சயமா அதையும் செய்வேன். சட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கணும். எப்படி நேத்து வந்தவன் எல்லாம் முதல்வராக கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத தடைகளை தாவேக்காவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு? அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்க நினைச்சா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும்னு எச்சரிக்கை விடுத்தாரு. தாவேக்க தொண்டர்களுக்கு மாநாட்டுல நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொன்னேன், அதையே தான் திரும்பவும் சொல்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணுற சமூக நீதிக்கான மண், இத நாம பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தமிழ்நாட்டோட மன்னராட்சி முதல்வரேன்னு மு.க. ஸ்டாலினை குறிப்பிட்டு பேச ஆரம்பிச்சவரு, உங்களோட ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தி இருந்தா பெண்கள் பாதுகாப்பு சரியா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கும் சரியா இருந்திருக்கும், பச்சிலம் குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், வீட்டில் இருக்கிற சின்ன பெண்கள், வேலைக்கு செல்ற பெண்கள்னு நடக்கிற கொடுமைகளை சொல்லவே முடியல. இதுல உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்களேன்னு விமர்சிச்சாரு. அடுத்தது மத்திய பாஜக ஆட்சிய இங்க நீங்க இப்படின்னா அங்க உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கு மேலன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களே என்னமோ உங்க பெயரை எல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் ஏதோ பயம்னு சிலர் சொல்றாங்க. மத்தியில ஆள்றவங்கன்னு சொல்றோம், மத்தியில ஆட்சியில இருக்கிறது யாரு? காங்கிரஸா? மாநிலத்துல ஆள்றவங்கன்னு சொல்றோம், இங்க ஆள்றவங்க யாரு? அதிமுகவா? பிறகு என்ன பேரை சொல்லணும்னு சொல்றது? எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு பேசினவரு, வாக்குக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிச்சு பாஜக கூட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதுன்னு
இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமா உதவுற பாஜக அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜின்னு கேள்வி எழுப்பினாரு. தமிழ்நாட்டுல இருந்து வர்ற ஜிஎஸ்டியை சரியா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேங்கிறீங்க. தமிழக குழந்தைகளோட கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. தொகுதி மறுசீரமைப்புங்கிற பெயர்ல தமிழகத்தோட நாடாளுமன்ற தொகுதிகளையும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க தொடங்கினப்பவே உங்க திட்டம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார்னு மோடிக்கு நேரடியா தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணாரு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கவனமா கையாளுங்க, ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டுன மாநிலம், பாத்துக்கோங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல 2026ல தாவேகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அரங்கம் அதிர பேசின பேச்சு அரசியல் களத்துல சலசலப்பை ஏற்படுத்தின நிலையில பல அரசியல் தலைவர்களும் ரியாக்ட் பண்ணி இருக்காங்க. தாவேக திமுக இடையில தான் போட்டின்னு விஜய் பேசினதுக்கு திமுகவுக்கு போட்டியும் இல்ல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக களத்துல எந்த தலைவரும் இல்லைன்னு திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்காங்க. அடுத்ததா செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் சேகர் பாபு, மன்னராட்சி காத்த கரங்கள் மக்களாட்சி காணும் எங்கள் நெஞ்சம், எங்கள் ஆட்சி என்றும் ஆளும், சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் ஒரு தவழ்ற குழந்தை, நாங்க பிடி உஷா மாதிரி பல்வேறு ஓட்டப்பந்தயங்கள்ல பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள்னு பேசியிருக்கார். அடுத்ததா செய்தியாளர்களை சந்திச்ச சபாநாயகர் அப்பாவு, தாவேக தலைவர் விஜய் ஆண்டுக்கு 1000 கோடி வருவாயை விட்டுட்டு மக்கள் பணி செய்ய அரசியலுக்கு வந்திருக்கதா ஆதவ அர்ஜுனா தெரிவிச்ச நிலையில 1000 கோடி வருவாய் வந்திருந்தா 300 கோடி வருமான வரி செலுத்தி இருக்கணும். ஆனா விஜய் கடந்த வருஷம் 80 கோடி மட்டும்தான் வருமான வரி செலுத்தி இருக்காரு. 20 கோடி வருமான வரி செலுத்தாம பாக்கி வச்சிருக்காரா இல்ல தவறு நடக்குதான்னு வருமான வரித்துறை சோதனை செய்யணும். அப்படி செஞ்சா பாஜக சொல்லி விஜய் கட்சி தொடங்கலன்னு ஒத்துக்கலாம், ஆனா வருமான வரித்துறை சோதனை செய்யலன்னா பாஜக சொல்லிதான் இவர் கட்சி தொடங்கி இருக்கிறாருங்கிறது உண்மைன்னு சொல்லி இருக்கார். அதே மாதிரி தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திற்கும் அமித்ஷாவுக்கும் பல ஆண்டுகளா தொடர்பு இருக்கு. ஏற்கனவே வருங்கால முதலமைச்சர்னு புஷி ஆனந்திற்கு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதுதான் பாஜகவோட மறைமுக திட்டம்னு பேசி இருக்கார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், திரைப்படத்துல வசனம் பேசுற மாதிரி புரிதல் இல்லாம அரசியல்ல விஜய் பேச முடியாதுன்னு, மன்னராட்சின்னு சொன்னா விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியே இருக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கார். பாஜக திமுகவை கடுமையா விமர்சனம் செஞ்ச விஜய் அதிமுக தலைவர்களை பெருமையா பேசி இருக்கிறத பத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்போ, எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க புதுசா கட்சி தொடங்குறவங்க எல்லாரும் எப்படி நடக்கணும்னு எடுத்துக்காட்டா விளங்குனவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா ஜெயலலிதாவும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், உண்மையான போட்டி அதிமுக திமுக இடையில தான், தாவேக தொண்டர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி விஜய் அப்படி பேசி இருக்காருன்னு அவர் சொல்லி இருக்காரு. அரசியல்ல யார் சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி பேசினாதான் மைலேஜ் கிடைக்கும். அதனாலதான் பிரதமர் மோடி பேரை விஜய் உச்சரிச்சிருக்காருன்னு பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு எதுகை மோனையில சொல்றதுக்கு வேணா சரியா இருக்கும், ஆனா விஜய் எதிரிலேயே இல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி கட்சியில அடிப்படையா மக்களுக்கு தீவிரமா பணியாற்றி தான் முன்னால வந்திருக்காங்க. ஆனா விஜய் அவராவே இமேஜின் உலகத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்காருன்னு, விஜயோட பேச்சுல தெளிவற்ற தன்மைதான் இருக்கு. அவரோட படம் வெளியாக பல மொழி வேணும், ஆனா பாடத்துக்கு பல மொழிகள் இருக்க கூடாதா? திமுகவோட பி டீமா இருக்க தாவேக தலைவர் விஜய் ஒரு எதிரியே இல்லைன்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சொல்லி இருக்காங்க. உண்மைக்கு புறம்பா மத்திய அரசை விமர்சிச்சு பேசினது வினோதமாவும் வேடிக்கையாவும் இருந்துச்சுன்னு சர்வதேச தலைவர்களே வியந்து பாராட்டிட்டு வர்ற பெருமைக்குரிய பிரதமர் மோடியை பத்தி எதிர்மறையா பேசுறதுக்கு முன்னாடி எதை பேசினாலும் உண்மையை படிச்சு பார்த்து தமிழ்நாட்டுல எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு எதுக்காக மாநில அரசுக்கு கல்விக்கான நிதியை விடுவிக்காம மத்திய அரசு இருக்கு, வரி பங்கீடு ஏன் குறையுது,
எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு புள்ளி விவரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆராய்ஞ்சு தெளிவா பேசியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும்னு நடிகர் சரத்குமார் விஜய்க்கு அட்வைஸ் சொல்லி இருக்காரு. தமிழ்நாட்டுல வாக்குகளை சிதறடிக்கிற திட்டத்துல பாஜகவோட விஜய் மறைமுக கூட்டணி வச்சிருக்காரோன்னு அச்சம் நிலவுறதா பிசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கருத்து சொல்லி இருந்தார். அதே மாதிரி வர்ற சட்டமன்ற தேர்தல்ல தாவேக சார்புல தனிச்சு போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேங்கிற விஜயோட நிலைப்பாட்டை வரவேற்கிறதா சீமான் தெரிவிச்சிருக்காரு. பத்திரிகையாளர் சபீர் பாஜக திமுகவை இப்போ எதிர்க்கிற ஒரே கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கத்தான் அக்கட்சி தலைவர்களோட பெயரை நேரடியா குறிப்பிட்டு குற்றச்சாட்டை விஜய் முன்வைக்க தொடங்கி இருக்கிறதா கருத்து சொல்லியிருக்காரு. தாவேக பொதுக்குழுவில் விஜயோட பேச்சு தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்க நிலையில நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல் ரீதியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணிடுங்க.